பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் ஜாக்டோ ஜியோ சார்பிலே முன்வைக்கப்பட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால் இன்றைய தினம் தங்களை வருத்தி கொண்டு உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 4.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அமைதியான போராட்டங்களை நாங்கள் நடத்திய போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக சொன்ன வாக்குறுதி என்பது இன்னும் கிணப்பில் போடப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய அமைதியானது எங்களை கோபமடைய செய்திருக்கின்றது. எங்களுடைய போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். நாங்கள் அரசிடம் பிச்சை கேட்கவில்லை. எங்களுடைய உரிமை மட்டுமல்லாமல் படித்து வேலையில்லா இளைஞர்களுடைய கோரிக்கை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய சமுதாயம் சார்ந்த கோரிக்கை, துறைகளை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கை என்பதை தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். தொடர்ச்சியாக இதே மெத்தன போக்கில் தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பார் என்று சொன்னால் அடுத்த கட்ட இயக்கமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த ஜாக்டோ ஜியோ தீர்மானித்திருக்கின்றது. அந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஏவினாலும் எங்களுடைய போராட்டம் மிக சக்தியாக நடக்கும். எங்களுடைய கோரிக்கை வெல்லும், எங்களுடைய போராட்டம் வெல்லும் என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளும் போது தமிழக அரசுக்கு குறைந்தபட்ச 1 மாத கால அவகாசத்தை கொடுத்து, நோட்டீஸ் கொடுத்து அந்த இயக்கத்தை நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே கடந்த 25ஆம் தேதி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தலைமைச் செயலாளரை சந்தித்து கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் எங்களுடைய போராட்ட இயக்க நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் சந்தித்து பேசியிருக்கின்றோம்.